கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடனே வாழ்த்துக்களை மனதில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி பார்க்கும் முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து நம்ம செய்தி கடந்து செல்லலாம். பலகையில் சாட்சி ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கு மாண்டவராக இருக்க எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே எங்களை உங்களுடைய தொழிலை கலந்து கொள்ள செய்த முடியமாக இருக்க வேண்டும் என்று செலுத்துகிறோம். கர்த்தாவே, எத்தனையோ விதமான இடர்களும் வேலைகளும் அலுவல்களும் இருந்த போதிலும் எங்களை உங்களுடைய தொழிலை கொண்டு சேர்த்த சுகபத்திரமாய் சேர்த்த கிருபிக்க நன்றி செலுத்துகிறோம். இதை உள்ள வரைத்தடப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் முறையிலே வந்து சேர்ந்து உங்களுடைய தொழிலை பங்கு பெற அவர்களுக்கு உதவி செய்ய நடத்தும். வந்திருக்கிறோம் நாங்களும் இதோ மனிதர்களின் பார்வைக்காக இல்லாதபடிக்கு கர்த்தாவே, இதில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் பயத்தோடும் பக்தியோடும் உங்களுடைய தொழிலை ஆரம்பங்களும் முடிவடைந்தோம். நீர் உங்களுடைய பரிசுத்தாவியானவர் இங்கே இருக்கிற அசைபாடுகிறதை உணர்ந்தவர்களாய் நாங்களே மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த தொழுகை நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய நடத்தும். ஆரம்பம் முதல் முடிவடைந்தும் எந்த ஒரு இடையில் இல்லாமல் நல்ல முறையில் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாம் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் உடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செய்திக்கு வந்துடலாம். ஒரு சின்ன செய்தி தான். புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு. புத்தாண்டில் பல தீர்மானங்கள் நம்ம எடுத்திருப்போம். அந்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போம். ஆனாலும் என்ன சரி, நான் சரியாக தான் நடந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னாச்சுங்க, என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்குது. நான் பல தீர்மானத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்போம். ஆனால் தொடர்ந்து நமக்கு என்னன்னா ஒரு மனச்சோர்வு மாதிரி, என்ன கேலண்டர் மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றவைகள் மாறலையே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நமக்குள்ள ஒரு பெரிய குழப்பமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு தான் இப்போ நம்ம படிக்கக்கூடிய அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின அந்த வசனத்தை இன்னொரு முறை படிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. போதுமானது. அப்ப என்ன சொல்றாரு? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா, நாம ஒரு காலத்தை குறித்து வைத்துக்கொண்டு இந்த காலத்துக்குள்ளாக நடக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவன் என்ன செய்யறாருங்க? அப்படியாக இருக்கிறது இல்லை. அப்போ தேவன் மௌனமா இருக்கிற காலத்துல நாம என்ன நினைச்சிடறோம்? தேவன் ஒருவர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடுது. என்னதான் இப்படி நடந்துகிட்டே இருக்குது, இப்படி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது நம்ம வேதத்தில் ஒரு சில உதாரணங்கள் இது கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா நீண்ட நாட்களாக பதில் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்த போதும் கூட நீண்ட நாட்களாக பதில் இல்லாமல் கஷ்டப்பட்ட மனிதர்கள். அப்போ என்ன அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் ஒருபோதும் அவர்கள் என்னன்னு சொல்லலைங்க, தேவன் இல்லை என்று சொல்லலை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதை குறித்து அதிகமாக படித்திருக்கிறோம். தாவீதுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வரலைன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்காது? கட்சிப்பு அவருக்கு கிடைச்சிருக்காது. சங்கீதம்ங்கிற ஒரு புஸ்தகம் நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா எப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுதோ எடுத்தோன்னே என்ன படிப்போங்க? சங்கீதம். நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டில் வந்து குடும்ப பிரேயர் பண்ணும்போது எப்போவுமே சங்கீதம் தான். என்ன அப்படின்னீங்கன்னா, அதில் இருக்கிற ஒரு ஆறுதலாக நமக்கு, ஏன்னா நமக்காகவே எழுதப்பட்ட மாதிரியே இருக்கும் சில விஷயங்கள். அப்படி ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய அந்த சங்கீதம் வந்து எப்படி கிடைக்கப்பட்டது அப்படின்னா, தாவீது கிடைக்கப்பட்டது. தாவீது ஏறக்குறைய ஒரு 15 வயது இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசி போய் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அபிஷேகம் பண்ணுகிறார் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இவர் ஓடிட்டே இருக்கிறாரு. பயங்கர தொல்லை. கடைசியில் வீட்டில் கூட இருக்க முடியாத அளவுக்கு எங்கே போய் தங்குறாரு? குகையில் போய் தங்குறாரு. தங்கினதுக்கு பின்னாடியாக என்னதுங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சங்கீதமாக எழுதி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் எழுதப்பட்ட ஒரு சங்கீத புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. போதும். என்ன சொல்றாரு? நீர் மௌனமா இருந்தா
நான் குடியில் இருக்கிறவன் போல இருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் செத்தவன் போல இருக்கிறேன், நீ ஏன் எனக்கு ஏன் செவி கொடாமல் எனக்கு மௌனமாக இருக்கிறீன்னு கேட்குறாரு கேள்வி. நான் கதறேன் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன், நீ ஏன் அமைதியாக இருக்கிறீன்னு கேட்குறாரு. அப்போ தேவன் என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல நேரடியாக அவர் பதில் சொல்லவே இல்லை, கொடுக்கவே இல்லை, அவருக்கு நேரடியாக பேசவே இல்லை, அமைதியாக இருக்கிறாரு. பாருங்க சங்கீதம் 83ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 83. மௌனமாயிராதேயும் என்னென்ன சொல்றாரு பாருங்க. பேசாம இருக்கிறீங்க, மௌனமா இருக்கிறீங்க, ஏன் சும்மா இருக்கிறீங்க? இவர் கேட்கிறாரு, அவருக்கு பதிலே இல்லை, பதிலே இல்லாம இருக்கிறாரு. சில நேரங்களிலே தேவன் என்ன பண்றாருங்க, நம்முடைய காரியங்களுக்கு சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறாரு. எந்த விதமான விஷயத்தையும் அவர் வந்து இது பண்ணுறது கிடையாது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஒரு கேள்வி வந்துடுது. ஆனால் இங்கே என்ன சொல்லுங்க, தேவன் இங்கே எந்த ஒரு இடத்துலையுமே இவர் தாவீது என்னன்னு எழுதலைங்க, தேவன் இல்லைன்னு எங்கேயுமே எழுதலை. அப்போ இவர் தேவன் இருக்கிறாருங்கிறது தெரியுது. என்னோட காலத்தில் ஏன் மௌனமாக இருக்கிறாருன்னே கேட்டுருக்கிறார். அதே கேள்வியை கேட்டுருக்கிறார், ஏன் மௌனமாக இருக்கிறீரு, ஏன் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீரு, ஏன் நீ சும்மா இருக்கிறீரு அப்படின்னு சொல்லி இப்படியே தான் கேள்வி கேட்கிறார். அப்போது தேவன் சொன்னது போல நாம் நம்மளோட தேவைக்கு நம்ம அவசரத்துக்கு தான் தேவன் இடத்துல கேட்கிறோம். தேவன் என்ன சொல்றாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படிங்கிறாரு. அதனால ஆனால் அவர் தாவீது செய்தது போலவே நாம் வந்து கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன ஒரு சூழ்நிலை முடிவுக்கு போயிடக்கூடாது. தேவன் ஒருத்தர் இருக்கிறாராங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போய்விடக்கூடாது அப்படிங்கிறதான் இங்கே தேவன் நமக்கு ஒரு கொடுக்குற ஒரு எச்சரிப்பான விஷயம். எனவே புதிய ஆண்டு பிறந்துருச்சு, சில விஷயங்கள் மாறும்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் என்ன ஆயிருக்காதுங்க, மாறி இருக்காது, அதே சூழ்நிலை தொடரும். இடையில ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதே வீடு, அதே சாப்பாடு, அதே மனைவி, அதே கணவர், அதே பிள்ளைகள், ஆனால் கேலண்டர் மட்டும் மாறிடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம அதை நிமித்தம் நம்ம சோர்ந்து போக அவசியமே கிடையாது. நாம் செய்ய வேண்டிய கடமைகள், பூமிக்குரிய கடமைகளும் ஆவிக்குரிய கடமைகளும் நாம் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கத்தான் வேணும். தேவன் அதை தான் எதிர்பார்க்குறாரு. இல்லையா, நான் அவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, அந்த டைமில் தான் அது எல்லாமே நடக்குமே ஒழிய நாம் வந்து புது வருடம் பிறந்துருச்சு என்னுடைய காரியங்கள் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை குறித்த நாம் அவர் மீது கோபம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அதனால நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இது நம்ம சொல்றது தான், நம்ம என்ன சொல்லுவோமோ அதை தான் என்ன எவரும் சொல்றாருங்க, சங்கீதக்காரன்னு சொல்றாரு. தேவனே தேவனே ஏன் என்ன கைவிட்டீரு, ஏன் என்னை கூக்குறல, என்னை கதறாங்கிறாரு இல்லையா, அப்படிதானே வருதுங்க வசனங்க. என் கதறலுக்கு செவி கொடாமல் இருக்கிறீங்கிற, நான் கதறேன் எனக்கு செவியே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்றாரு. இல்லை குகையில் வந்துட்டு எழுதுறாரு. ஏன்னா ஏறக்குறைய சவுல் ராஜா இவர் என்ன பண்ணுறாரு, கொல்றதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஒரு பக்கம் சவுல் ராஜா கொல்ல தயாராக இருக்கிறாரு, சவுல் ராஜாக்கு அப்புறம் அவர் பையன் அப்சலோமு கொல்றதுக்கு தயாராக இருக்கிறார் இல்லையா. அம்மனவன் வந்து தன்னோட தங்கச்சியை வந்து அவர் வந்து தவறாக நடத்திட்டாருங்கிறதுக்காக தாவீது ராஜா சரியாக நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி என்ன விடுறாருங்க, அப்சலோமும் தாவீது ராஜாவை கொல்ல ஒரு பக்கம் துரத்தி கொண்டு இருக்கிறார். அவர் வாழ்க்கையை ஓட்டமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ இவர் கதறாரு, ஐயா அதை இந்த மாதிரி எனக்கு எப்படி நெருக்கடி வருது, நீங்கள் என்ன பேசாமல் இருக்கிறீங்க, ஏன் மௌனமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தேவன் ஏதோ பதில் கொடுத்தாரு அவருக்கு, ஒன்றும் பதில் கொடுக்கல. நீ பாட்டுக்கு நீ பேசாமல் அமைதியாரு, சூழ்நிலைக்கு எதிர்கொள், அதற்குண்டான காரியம் தக்க சமயத்தில் உனக்கு நான் நினைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் ஒருபோதும் தாவீது என்ன சொல்லலைங்க, தேவன் இல்லை என்று சொல்லவே இல்லை. என்னன்னா அந்த இதுக்கு ஏன் இப்படி ஒரு ஒரு கொடுத்தோன்னா, பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் நம்ம அவசரப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்ம இடத்துல என்ன பார்க்குறாருங்க, பொறுமை எதிர்பார்க்குறாரு. அவர் மௌனம் காக்கிற சமயத்தில் நாம் என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும். அதுதான் நம்ம தேவன் அங்கே எதிர்பார்க்குறாரு. பாருங்க நமக்கு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம்
13 வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். இல்ல 12 வசனம் படிங்க. அதுலயே ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். போதுமானது. இப்போ என்ன பண்றாரு? அதுல 11 வசனம் படிங்க. பிள்ளைகள் இவ்வளவுதான் அவரு தீர்க்கதரிசி கேட்கிறாரு, சாம்பல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு ஈசாயை கேட்கிறாரு. அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாவை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரமட்டும் என் பந்தியா இருக்க மாட்டேன். அப்ப என்ன பண்றாரு? சாம்பல் தீர்க்கதரிசிக்கு வந்து உணர்த்தப்பட்டு அவர் என்ன பண்றாருங்க, ஈசாய் வீட்டுக்கு, ஈசாவுடைய ஃபேமிலி வீட்டுக்கு போறாரு. போனவனு என்னாச்சு, ஈசாய் வந்து இங்கே தான் ஒருத்தர் வந்து தேவன் குறிச்சிருக்கிறாரு, அவரை நான் அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குன்றாரு. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க பேசிட்டு முன்பு சின்ன பசங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்களே, போய் வெளியே போய் விளாடுங்க, வெளியே போய் விளாடுங்க, எங்களை பெரியவங்க பேசிக்கிறாங்களா அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் யாரை வச்சுருந்துருப்பாங்க, தாவீதை வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு அப்படின்னா என்ன இருக்கிறாங்க, பெரிய ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவர்கள்லாம் எங்கே வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாம்பல் தீர்க்கதரிசி கேட்குறாரு, ஒவ்வொருத்தரும் வரும்போது இவரை குறித்து தேவன் உணர்த்துக்கிறாரான்னு பார்க்குறாரு. ஒவ்வொருத்தருமா வராங்க, எல்லாம் ஒருத்தர் வராங்க, யாரையுமே என்ன பண்ணலைங்க, தேவன் தேர்ந்தெடுக்கல. இவருக்கு ஒரு குழப்பம் ஆகி போச்சு. என்ன பண்ணுறாரு, இவ்வளோதான் இருக்கிற அவங்களுக்கு பசங்களை, இந்த பசங்களுக்கு அப்போ ஒருத்தர் சின்ன பையன் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாரு. அப்போ சின்ன வயசு அவருக்கு. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஏறக்குறைய ஒரு 15 வயது இருக்குன்னு சொல்கிறாங்க. 10வது படிக்கிற பையன் வச்சு, 10வது படிக்கிற பசங்கன்னு வச்சுக்கோங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், வர சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. ஆடு மேய்க்கிறவன் வர சொல்லி வந்தோடனே தேவன் சொல்றாரு, நான் காமிக்கிறேன், நீ அபிஷேகம் பண்ண முடிய ஆளு இந்த பையன் தான், நீ உடனே அபிஷேகம் பண்ணிருங்க. அவருக்கு அபிஷேகம் கிடைச்சது எந்த வயசுல? 15வது வயசுல. அபிஷேகம் சாம்பல் தீர்க்கதரிசி பண்ண உடனே என்ன இறங்கிச்சு அவர் மேல? தேவனுடைய ஆவி அது முதல் அவர் மேலே இருந்தது. அந்த தேவனுடைய ஆவி அவர் மேல வந்துச்சு. அடுத்த வசனம் பாருங்க, 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி இங்க போயிருச்சு, அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா சவுலோட மீறுதல் நிமித்தம் என்ன சொல்றாரு, நம்ம நினைக்கிறோம் நாம இல்லைன்னா தேவனுடைய செயல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஆல்டர்னேட்டுக்கே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம வந்து அதுக்கு பற்றி பெருமைப்பட வேண்டிய விஷயமே இல்லை நம்ம. அப்போ இங்கே சவுலுக்கு ஆவி போச்சு, அந்த வேற ஒரு ஆவி வந்து இறங்கிருச்சு. தாவீதுக்கு ஆவி கிடைக்கப்படுது. 15 வயசுல அபிஷேகம் பண்ணி தேவ ஆவி இறங்கினதுக்கு பின்னாடி அவர் எத்தனை வருஷம் கழிச்ச ராஜாவானாருங்க? அவர் ஏறக்குறைய 30 வயசுல தான் என்ன ஆகிறாரு, ராஜா ஆகிறாரு. நாம என்ன பண்றோம், நாம நியூ இயர் வந்துருச்சு, 4 நாள் ஆச்சு, இன்னும் எனக்கு ஒண்ணுமே நடக்கல. நான் வந்து சரியா தான் போயிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து தேவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் படி நடக்கிறதுக்கு பெரும்பாலும் பிரயாசப்பட்டேன். அதுபடி தான் நடக்கிறேன். எனக்கு அது வந்து கஷ்டமாக இருந்தால் கூட பல்ல கிடைச்சிக்கிட்டு அதன்படி தான் செயல்படுறேன். ஆனால் என்ன நினைக்கல, நான் நினைக்கிறபடி என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறாமலே இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். தாவீதுக்கு 15 வயதில் கிடைத்தப்பட்ட அபிஷேகம், அவர் ராஜாவாகும்போது அவருக்கு வயது 30. ஏன்னா இவர் அதுக்கிடையில் என்ன ஆகுதுங்க, இவர் தாவீது வந்து தேவ ஆவி அவன் மேல் வல்லமையாக இறங்குறது நிமித்தம் கோலியாத்தை நேராக சந்திச்சு என்ன பண்றாரு. அப்போ தேவாவி இவனோட இருந்தோன்னா தேவாவினா யாரை மேற்கொள்கிறார், கோலியாத்தையும் மேற்கொள்கிறார். நீ வந்து எல்லாம் சொன்ன என்னுடைய தேவனை நிந்திக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்கிறாரு. அப்படி அந்த தேவ ஆவி அவர் மேல இருந்ததுனால என்னாச்சுங்க, அவருடைய அந்த வல்லமை புறப்பட்டு அந்த கோலியாத்தை மேற்கொள்கிறத பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி என்னாச்சு, தேவாவியர் மேலே இருந்து நான் அபிஷேகம் பண்ணுறவன் தான், எனக்கே கஷ்டம் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது
16,000 சொல்லி சொன்ன உடனே சவுலுக்கு பெரிய ஒரு எரிச்சல் ஏற்படுகிறது அங்கே. அது முதல் என்னாச்சுன்னா விரோதியாக பார்க்க ஆரம்பித்தார். தாவீதை எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கொள்றதுக்கு பார்க்குறாரு. கொள்றதுக்கு பார்த்துட்டு எத்தனை பேர்த்த அனுப்புனாருங்க அவரை தாவீதை கண்டுபிடிக்கிறதுக்கு? தாவீது எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுக்குள்ள கண்மலையின் மேல் தேட போனான். போதுமானது. எத்தனை பேர்த்த கூட்டிட்டு? 3000 பேர். 3000 தாவீதை பிடிக்காம விடக்கூடாதுங்கிறதுக்காக 3000 பேரை கூட்டிக்கிட்டு சவுலு கிளம்பி மலைக்கு போறாரு. ஆனால் இவர் தாவீது யார் என்ன பெற்றாருக்கு? அவர் தாவீது அபிஷேகம் பெற்றவர். அபிஷேகம் பெற்றவர் குகையில் போய் வந்திருக்கிறாரு. நாம தான் நினைக்கிறோம், நானும் வந்து ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், எனக்கும் வந்து எல்லாமே இருக்கு, நானும் சரியாக தான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், நானும் 5 வருஷமாக சபைக்கு வரேன், 20 வருஷமாக சபைக்கு வரேன், என்னோட வாழ்க்கை சிலதைகள் சரியாக மாறாமல் இருக்குது, பிடிக்குதுன்னு இல்லை. தேவன் அதை மாற்றுவதற்கு சில நேரத்தை வைத்திருக்கிறார். அதுக்காக நீங்கள் அவசப்பட வேண்டியதில்லை. அதை நான் நினச்சி பாருங்க, தாவீது எப்படி இருக்கும்? கோலியாத்தையே நான் வந்து நேருக்கு நேரம் நின்று செஞ்சு கொண்ட ஆள், நீங்கள் வந்து என்னை வந்து குகையில் கொண்டு தக்க வச்சுட்டீங்களே, நினச்சி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர் ஆனால் ஒருபோதும் என்ன பண்ணல, தேவன் மீது சந்தேகப்படலை. என்ன சொல்றாரு? நீர் ஏன் மௌனமா இருக்கிறேன்னு அந்த வார்த்தையை கேட்கிறாரா ஒழிய, தேவன் வந்து நீ தேவன் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் போகவே இல்லை. ஆனால் என்ன பண்றாரு? தான் வந்து தன்னுடைய சூழ்நிலையை வச்சு அவர் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார், நிறைய விஷயத்தை விண்ணப்பம் செய்கிறார். அப்போ அவர் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் வந்து ஓட்டமான ஓட்டம் ஓடி 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 கடைசியில் தான் என்னவாகிறாருங்க? அவங்க வந்து யூதருக்கு, அந்த யூத வம்சத்துக்கு மட்டும் முதல்ல ராஜாவாகிறாரு. அப்பவுமே முழுசா அவர் கிடைக்கல. 2வது இஸ்ரேல் அனைத்துக்கும் ஒரு ராஜாவாக மாறுகிறார். பாரு 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கிலியோ தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது, முதல்ல என்ன ஆகுது? இவருக்கு முதல்ல என்னாச்சு? யூதா வம்சத்தாருக்கு மேல மட்டும் ராஜாவாகிறதுக்கு அவருக்கு தேவன் அனுகிரகம் செய்கிறார். அதுக்கு பிற்பாடு தான் என்ன ஆகுது? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். போதுமானது. தாவீது ராஜாவாகிற போது அவனுக்கு 30 வயது. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதோ 15வது வயது. எனவே அவர் நினைச்சு பாருங்க, ஒரு அபிஷேகம் வாங்கியாச்சு, பல வீரதீர செயலை செஞ்சுட்டோம், ஆனாலும் அவர் ராஜாவாக எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 15 வருஷம். 15 வருஷம் சாதாரணமாக மாடு வச்சுட்டே இருந்தாரா? ஓட்டமான ஓட்டம். அப்போ தேவன் நமக்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார், ஆனாலும் அதை நோக்கி தான் நம்ம போகட்டும் ஒழிய தேவன் குறித்து நாம் அவரை குறித்து முறுமுறுக்க வேண்டிய அவசியம் நமக்கு வேண்டியதில்லை. அவர் அதன் காலத்து நேரத்தை செய்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்? நாம் நம்மளுடைய செயல்பாடுகளை நோக்கி நம்ம கரெக்டாக அதில் மட்டும் நம்ம விளையிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. அதை மட்டும் தான் தேவன் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். பாரு, சங்கீதம் 57ஆம் சங்கீதத்தோட ஹெட்டிங் மட்டும் படிங்க. சங்கீதம் 57 சங்கீதம் இருக்கு இல்லைங்களா? 57 சங்கீதத்தோட ஹெட்டிங் மட்டும் படிங்க. இல்ல, அது மேல இருக்கு பாருங்க. மேல தாவீது சவுலுக்கு தப்பியோடிய தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த இத்தாம் என்னும் சங்கீதம். பாவம், அவர் அபிஷேகம் பண்ணிட்டு அவர் பட்ட பாடு, அபிஷேகம் வாங்கிட்டு அவர் பட்ட பாடு, ஓட்டமான ஓட்டம் ஓடிட்டே இருக்கிறாரு. அதை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு? சங்கீதத்தை எழுதுகிறார். அப்போ வந்து தாவீது சவுலுக்கு பயந்து எங்கே போய் கெபியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு? அங்கிருந்து தான் நஷ்டமடையாதபடிக்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். அந்த சங்கீதம் 57. அப்போது நாமளும் சரியாக தான் நடந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் ஏன் சில காரியங்கள் நடக்கிறது இல்லை அப்படிங்கும் போது அது தேவன் கையில் விட்டுருங்க, தேவன் பார்த்துக்குவார். உறுதியேற்பட்ட நமக்கு வசனம் சொல்லிக்கிறது, முந்த பரலோக ராஜ்யத்தை
தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்போ ஆனால் கடைசியில் என்ன ஆக்கிட்டாருங்க தேவன் தாவீதை ராஜாவாக ஆக்கினார். முதல்ல இப்போ கோயில் கட்டுறதுக்கு விரும்பின ஒரு கேட்ட மனுஷன், அதுக்கு என்ன பண்ணுறார் தேவன் அப்ரூவல் கொடுக்குறாரு. அதாவது நீ கட்ட வேண்டாம், உன் பையன் கட்டுவான், ஏன்னா உன் கை வந்து கொஞ்சம் ரத்த கரைகள் படிந்திருக்கிற கைகளாக இருக்கிறதா, நீ இதை கட்ட வேண்டாம் அப்படின்றாரு. ஆனால் ஒப்புதல் யாருக்கு கொடுத்தா? தாவீது கொடுத்தாரு. அப்ரூவ்டு தாவீது கொடுத்தாரு. கட்டுற வேலையை சாலமோன் செய்தார். அப்போது தேவனிலிருந்து சில நன்மைகள் பெறுவதற்கு சில காலதாமதம் ஆனாலும் கூட அது என்னவாக அது அமையுதுங்க? நன்மைக்கு ஏதுவாக அமையுதுங்கிறத தேவனுக்கு குறிப்பிடுகிறார். தேவன் தாமதிக்கிறத தேவன் தாவீதோட விஷயத்தில் தாமதிச்சாரு. ஆனால் என்ன ஆகலைங்க? தவறலை. அவருடைய காரியத்தை அவர் கரையாக செய்து முடித்தார். இரண்டாவதாக ஒரு உதாரணத்தை பார்த்து கொள்ளலாம். சில விஷயங்களை தேவன் வந்து ஒன்றுமே இல்லையே எந்த ஒரு தேவன் என்னோடு இருக்கிறாரா இல்லை தேவன் இந்த காரியத்தை செய்கிறாராங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கேங்கிற மாதிரி நம்ம யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். எஸ்தர்னு ஒரு புஸ்தகம் இருக்கு இல்லையா? எஸ்தர் புஸ்தகம் இருக்கு. எஸ்தர்ங்கிற புஸ்தகத்தில் தேவன்கிற பேரே கிடையாது. எஸ்தர் புஸ்தகத்தில் தேவன்கிற பெயரே இல்லாத புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகம். நம்ம எல்லாருக்கும் எஸ்தர் கதை தெரியும். அந்த எஸ்தர் வந்து என்னாச்சுன்னா அடிமையாக பிடித்து கொண்டு போகிறாங்க. போனதுக்கு பின்னாடி அங்கே வந்து அந்த ராஜாவோட அரண்மனையில் பேர் இல்லை, முருதகாய் வந்து எஸ்தரோட மாமா. ஆமோன் வந்து என்ன பண்ணுறாரு, ராஜாவுக்கு அடுத்த நிலையில் அந்த ஆமோன் இருக்கிறாரு. ஆமோனை எல்லோரும் மதிக்கணும், எல்லோரும் வணங்கணும், எல்லோரும் நமஸ்கரிக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு விதி எங்கே கொடுக்கப்படுகிறது. அப்போது என்னாச்சு, நம்ம முருதகை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுறவர், அவர் என்ன பண்ணலாம், ஆமோனுக்கு கீழ்ப்படியில, தேவனுக்கே தான் கீழ்ப்படித்தார் ஒழிய நான் உன்னை வணங்கவும் இல்லை, உன்னை நான் நமஸ்கரிக்கவே போகிறதும் கிடையாதுன்னு முருதகை சொல்லிடுறாரு. அப்போ முருதகாயை மட்டும் தனியாக தூக்கணும்னா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றக்காக என்ன பண்ணுறாரு, போய் ராஜா கிட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. ஒரு விதமான ஜனம் சிதறுண்டு இங்கே இருக்கிறது, அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவங்களை எப்படியே விட்டு வைக்கிறது தேவனுக்கு ராஜாவாகி உமக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள எல்லாத்தையும் முடிச்சு கட்டணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ராஜாவோட அரண்மனை வாசலே யார் உட்காந்துருப்பா, எப்பவுமே முருதகாய் உட்காந்துருக்கிறாரு. அவரு தான் அதான் வேலை. ஏன்னா எஸ்தர் ராஜாத்தி உள்ளே போயிட்டாங்க, ராஜாத்தியை நேரம் அப்படியே பார்க்க முடியாது. இவருக்கு இருவருக்கும் பேசுறதுக்கு போகிறது வர்றதுக்கும் ஒருத்தர் இருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாரோ அதை போய் அங்கே சொல்லுவாங்க, அங்கே சொல்கிறது இங்கே வந்து சொல்லுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, எஸ்தர் ராஜாத்தி விருந்து ஆயத்தம் பண்ணுறாங்க. முதல் நாள் விருந்து ஆயத்தம் பண்ணுறாங்க, ரெண்டாவது நாள் ஆயத்தம். முதல் நாள் விருந்துக்கு போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்தோடனே என்னாச்சு, ஆமோன் என்ன பண்ணுறாரு, வந்தோடனே ராஜா கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பின்னாடி என்னாது, இந்த விஷயத்த வந்து ரெண்டாவது வந்து ராஜா வந்து எங்கூட மட்டும்தான் இன்னைக்கு சாப்பிட்டாரு. அப்போது நாளைக்கு வந்து இந்த விஷயத்தை குறித்து பேசி முருதகாயை நாம் வந்து ஏதோ பண்ணுவோம் அப்படின்னோடனே ஆமோனோட வைஃப் என்ன பண்ணுறா, அவனுக்கு தூக்கு மரத்தை ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், ராஜா கிட்ட வந்து நமக்கு கிடைச்ச உடனே நம்ம தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆமோன் வீட்டு பக்கத்தில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு தூக்கு மரத்தை செய்து ரெடியாக வச்சிடுறாங்க. செய்து ரெடியாக வச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, உடனே முருதகாய் என்ன சொல்கிறாரு, எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து, உனக்கு இந்த ராஜன் மேன்மை எதுக்கு கிடைச்சிருக்கலாமா எனக்கு தெரியல, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல வந்துடும், நீ இதை பார்த்துக்கோ அப்படின்றாரு. யூதர்கள் எல்லோரையும் அழிக்க ஆமோன் போட்ட திட்டம் வந்து முருதகாய்க்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ முருதகாய் என்ன சொல்றாரு, யூதர்கள் எல்லோரும் சாகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா நீ மட்டும் எப்படி தப்பிச்சிருக்கிறதுன்னு பிளான் பண்ண, நீ மட்டும் தப்பிக்க முடியுமா, அதை யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லி எஸ்தர் ராஜாத்திக்கு செய்தியை சொல்லி அனுப்புறாரு. எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்றா, பயந்துக்கிட்டு, நான் வந்து ராஜாவோட அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கலாம் ஓகே, ஆனா ராஜாவை பார்க்கறதுக்கு நான் போகும்போது ராஜா அவருடைய செங்கோலை எனக்கு முன்பாக நீட்டினா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், அவருக்கு போய் உத்தரவு சொல்ல முடியும். ராஜா செங்கோலை நீட்டாதபடிக்கு போய் வச்சுட்டா பெசாம இருந்தார்னா என்னை கொன்று போடுவார்கள் அப்படின்றா. அப்புறம் தான் முருதகை என்ன சொல்றாரு, இல்ல ரட்சிப்பு வேற இடத்துல வந்துடும் பாத்துக்கன்றார். அப்ப என்ன பண்ண அந்த அம்மா, சரி நான் விருந்து ஆயத்தம் பண்றேன்னு சொல்லி இந்த விருந்து ஆயத்தம் பண்ணுகிறான். அந்த அம்மா ஆயத்தம் பண்ணி வரும்போது முதல் நாள் அந்த விருந்து ஆயத்தம் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு பின்னாடி ராஜா போய் படுக்கிறாரு. ராஜாக்கு
அதாவது விடிஞ்சா மொர்தெகாய்க்கு தூக்கு. விடிஞ்சா ஆமோன் வருவார், ராஜா பார்ப்பாரு. ராஜா பாருங்க, நீங்கள் சொன்ன விஷயத்தை இந்த யூத ஜனம் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, நமஸ்கரிங்கிறது கிடையாது, வணங்குறதும் கிடையாது, நீர் போட்ட சட்டத்திட்டங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த மொர்தெகாய். இந்த நாள் மொர்தெகாயை நாம் வந்து தூக்கில் போடுறது தான் கரெக்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாருங்க ராஜா? ஏன்னா ராஜாவும் ஆமோனும் ரொம்ப ஒன்றுக்குள்ள ஒன்று மாதிரி. ஒரு எஸ்தர் புஸ்தகம் இல்லையா, இல்லை அந்த கடைசி யோசனை வருங்க எஸ்தரில். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. எஸ்தர் 3 எஸ்தர்ல 3ஆம் அதிகாரத்தை கடைசி வசனமா படிங்க. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமோனும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். என்ன எதுக்கு வந்தாங்களா ரெண்டு பேரும்? எங்க உட்காந்தாங்க? போய் சாப்பிட்றக்கா? குடிச்சாங்கன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அது வரைக்கும் பழக்கமே இருக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கடா பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சார் பாரில் பழக்கம் அப்படிமா. ஏன்னா அது வந்து கிளாஸ்மேட்டோட கிளாஸ்மேட்டுக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதனால் என்னாச்சுன்னா ராஜாவும் ஆமோனும் எப்படிங்க கிளாஸ்மேட். அப்போ என்ன ராஜா ஆமோன் என்ன சொன்னாலும் என்ன கேட்பா? ராஜா கேட்பாரு. அந்த தைரியம். அது மேலே ராஜா விருந்து பண்ணுறான். ராஜ விருந்தில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக மது இருக்கும். அப்படி முதல் நாள் நைட்டு ராஜா போய் மது அருந்துடுறாரு. மதுலாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ண விருந்தில் எல்லாமே இருக்கு. அப்படி மது சாப்பிட்டு வந்து படுத்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. மது குடிச்சவங்க யாராவது தூங்காமல் இருப்பாங்களா? வரலங்கிறதுக்காக தான் குடிப்பாங்க. மது குடித்தா தூக்கம் வரும். தூக்கம் வருங்கிறது என்னன்னா, அது சயின்ஸ் படி வந்து இயற்கையான தூக்கம் கிடையாது. செயற்கையா அவங்கள வந்து அந்த மூளையில் இருக்கக்கூடிய சம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து என்ன ஆகுங்க, இவர் வந்து அப்படியே மயங்கி கிடக்கிறதுக்காக படிக்க அவர் தூங்கின மாதிரி இருப்பார். ஆனால் என்ன ஆகும், அடுத்த நாள் காலையில் அவருக்கு பெருசாக ஒரு எனர்ஜி இருக்காது. வெறும்னே அந்த ஒரு டயர்டு இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதுபோல் இவங்க ரெண்டு பேரும் இவர் போய் படுத்துறாரு. அப்படி வந்து ராஜா விருந்து சாப்பிட்டு போய் படுத்த ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லைன்னு சொல்லி சொல்கிறேன் பாரு. எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானும் ராஜாவாகிய ஆகாஸ்வரின் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்போது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியர்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தன் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமோன் முற்றத்தில் நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமோன் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஆமோன், என்னையன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரம் குதிரையும் ராஜா உடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்
உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினார். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானு என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடித்து கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சீரேஷுக்கு தன் சிநேகிதர் எல்லாவற்றுக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரனும் அவன் மனைவியாகிய சீரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார். இவர் இங்கே திரும்ப ரெண்டாவது அந்த விருந்துக்கு போகிறாரு. விருந்துக்கு போன இடத்துல இவர் ஆமான் போட்ட அந்த திட்டத்தையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எஸ்தர் ராஜா கிட்ட சொல்லிடுறாரு. ராஜா கிட்ட சொன்னோன்னே என்னாச்சு, ராஜா கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஏன்னா இவர் கிளாஸ்மேட் இல்லை, நேரடியாக விட்டு ஒன்றும் பேச முடியல. டக்குன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. போன உடனே ஆமான் என்ன பண்ணுறாரு, எஸ்தர் ராஜாத்திட்ட வந்து ஐயோ நீ தான் என்னை காப்பாற்றுன்னு ஒரு வழி இல்லைன்னு சொல்லி போய் அந்த எஸ்தர் ராஜாத்தி உட்காரக்கூடிய அந்த படுக்கையில் போய் விழுந்துடுறாரு. போன ராஜா திரும்பி வந்து பார்க்குறாரு, சூழ்நிலையும் மாறி கிடக்குது. அடப்பாயில நீ வந்து ராஜாத்தி படுக்கிற பெட்டிலேயே படுத்து கிடக்கிறியான்னு சொல்லி அப்படியே அவனை தூக்குங்கடான்றாரு. அவனே என்ன பண்ணுறாங்க, அவனை நேராக கொண்டு போய் அவன் செஞ்சதுலேயே அவனை கொண்டு போய் தூக்கில் போட்டுறாங்க. நினச்சி பாருங்க, விடிஞ்சா மொர்தெகாய்க்கு தூக்கு. ஆனால் இவர் ராஜா வந்து என்ன பண்ணுற, நல்ல விருந்து சாப்பிட்டு கூட படுக்கிறாரு. நம்ம நல்லா சாப்பிட்டா நமக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். ஆனால் ராஜாவுக்கு தூக்கமே வரல. வராமல் என்ன பண்ணாச்சு, தூக்கம் வர என்ன பண்ணியிருக்கலாம், எவனை வாசிக்கிறவனை, கிண்ணற வாசிக்கிறவனை, வீணை வாசிக்கிறவனை கூட்டு வச்சு என்ன பண்ணியிருக்கலாம், நீ வாசிக்கிறான் தூங்குற வரைக்கும் நீ வாசி, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னும் தூங்கியிருக்கலாம். ஆனால் என்ன ஆயிடுப்போச்சு, ஒரு என்னமோ யோசனை இல்லை, நீ நடபடி புஸ்தகத்தில் கொண்டு வா அப்படின்றாரு. கொண்டு வராங்க. எடுத்து விரிச்சா யாரோட செய்கை கரெக்டாக அங்கே வருது, மொர்தெகாயோட செய்தி கரெக்டாக படிக்கிறாரு. அப்போது ஆனால் என்னாச்சுங்க, மொர்தெகாய் அவர் இந்த மாதிரி யூதருக்கு விரோதமாக யூதர்களை கொல்லும்படியாக ஆமோன் சட்டத்திட்டம் போட்டான்னு சொன்னோன்னே மொர்தெகாய் என்ன பண்ணாருன்னா, ரட்டு உடுத்தி சட்டைகளையும் கிழிச்சுக்கிட்டு ரட்டு உடுத்தி நேராக வந்து வாசலில் உட்காந்துட்டார். நீங்கள் அதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா தெரியும், ராஜா அரண்மனை வாசலில் தான் உட்காந்துருக்காரு, ரட்டு உடுத்தி கோர்றாரு. அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாது. மொர்தெகாய்கிட்ட தேவனுடைய பேசினாரா? இதில் தேவங்கிற எஸ்தர் புஸ்தகத்தில் தேவங்கிற வார்த்தை இல்லை. ஆனால் எப்படி நடந்தது இந்த விஷயமெல்லாம்? இப்போ தேவன் சரியா விஷயத்தை, சில விஷயங்கள் என்னாச்சுங்கன்னா, ஐயோ எந்த ஒரு தேவன் என்னோட இருப்பதற்கான அறிகுறியும் இல்லாமல் இருக்குது, இந்த காரியம் எப்படி நடக்கும், யார் மூலமாக நடக்கும், என்ன நடக்கும், எதுவுமே தெரியாது. நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னா தேவன் அதற்கு என்ன செய்ய வல்லவராக இருக்கார், இந்த சூழ்நிலைகளை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். கடைசி நேரம் வரைக்கும் மொர்தெகாய்க்கு என்ன மொர்தெகாய் வந்து எஸ்தர் ராஜாத்தி நேராக பேசல. எஸ்தர் ராஜாத்தி வந்து ராஜா கிட்ட பேசுனதும் யாருக்கு தெரியாது, மொர்தெகாய்க்கு தெரியாது. நீ சொல்றாரு ரட்சிப்பு வண்டி இப்படி பண்ணலைன்னா ரட்சிப்பு வேற இடத்துல வரும், நீ போய் சொல்லுப்பா அப்படின்றாரு. போன ஆள் போய் ராஜாத்தியை பார்த்தாரா, இந்த ராஜாத்தி வந்து யூதர்கள் எல்லாத்தையும் கொல்றதுக்கான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ராஜாட்ட சொன்னாரா, இதெல்லாம் யாருக்கு தெரியாது, மொர்தெகாய்க்கு தெரியாது. அவர் என்ன பண்றாரு, உள்ள போக முடியாது. ஏன்னா ராஜாத்தியே வந்து ராஜாவோட அந்த அவரோட அந்த இதுக்குள்ள அறைக்குள்ள போறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே பார்த்து ராஜா செங்கோலை நீட்டினா தப்பிச்சாங்க, இல்லைன்னா சாக வேண்டியதுதான். அதனால ராஜாத்திக்கு என்னாச்சுங்கிறது என்ன ஆகும், ராஜா என் பிராணன் போனாலும் போகட்டும் சொல்லி ராஜாத்தி சொல்லுவா பாருங்க, இல்லையா? அதை பாருங்க எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அது நான் வந்து எனக்கு ராஜா வந்து செங்கோலை வீட்டிலேருந்து நான் இறந்துருவேன் அப்படின்றது அந்த அம்மா சொல்லக்கூடிய வசனம் ஒன்று இருக்கும். படிய எனக்கு உபவாசம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அந்த அம்மாக்கு. ஏன்னா நான் ராஜா பார்க்க போறேன், என்ன நடக்குங்கிறது
எனக்கு தெரியாது. ஆனால் என்னாச்சுங்க, நீங்கள் போய் எனக்காக என்னுடைய இந்த காரியத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறா. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். நான் செத்தாலும் படி. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னான். நான் என்னாச்சு, நான் ராஜாத்தி தான், ஆனால் என்னாச்சுங்க, ஏறக்குறைய 1 மாசமா ராஜாவை சந்திக்கல. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இது வந்து நேரடியாக முருதகையும் எஸ்தர் நேரடியாக பேசல. ஒரு தூதுவர் தான் உள்ள செய்தி கொண்டு வராரு. அப்போ என்ன அது, எஸ்தர் இப்படி சொல்லவும் எஸ்தர் வந்து சொல்கிறா, நீ மௌனமாக இருக்காதன்றாரு முருதகை. அப்போ எவர் சொல்கிறா, நான் ஏறக்குறைய 30 நாளாக ராஜாவை சந்திக்கல, அதனால ராஜாவை சந்திக்கிறதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறதையும் சொல்லி போட்டு, நான் வந்து உள்ளே போனேன்னா கொலைப்பண்ணாங்கிறது எனக்கு தெரியாது, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்காக உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறா. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு முருதகை தெரியுமா? தெரியாது. எல்லாம் பிளாங்கா இருக்குது. அடுத்து என்ன நடக்குன்னு தெரியல. ஆமோன் ஒரு பக்கம் திட்டத்திட்டு இருக்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு. இனி விடிஞ்சா என்ன ஆகும் தெரியல. இவரும் அதாவது என்னதுங்க, இந்த விருந்து சாப்பிட்டுட்டு முதல் நாள் விருந்து சாப்பிட்டு போகும்போது அப்பவும் என்ன பண்ணுறாருங்க, முருதகை பேசாமல் வந்துருப்பாரு. அப்பவும் ஆமன் பார்த்துட்டு தான் போவான். ஓ, இன்னைக்கு நீ வந்துருக்கிறியா, நாளைக்கு உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த வசனம் இருக்குதுல்ல. நீங்க ஏன்னா நிறைய படிக்கிறதுக்கு நமக்கு இது இல்லை. அப்போ பாருங்க, விடிஞ்ச சூழ்நிலையில் மாற என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க, சின்ன விஷயம் பண்ணாரு. என்ன பண்ணாரு, ராஜாவுக்கு தூக்கம் வரல, அதுல மாறிச்சு எல்லா விஷயமும். அப்போ என்ன ஆச்சுன்னா, தூக்கம் வரல அப்படிங்கிறது என்ன விஷயம், ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? அதனால யாரும் அதுக்கு பற்றி நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. தூக்கம் வராதது கூட தேவனை பற்றி நம்ம நினைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையுது. அப்போ அவர் தூக்கம் வரல, கரெக்டாக அவர் அந்த நடவடிக்கை நடக்கக்கூடிய வர்த்தமானங்களை எழுதுவாங்க அந்த காலத்தில் வரிசையாக. அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்குறாரு, எடுத்து படிக்கிறது கரெக்டாக யார் பண்ண ராஜாக்காக யார் பண்ண விஷயத்த எழுதியிருக்காங்க. முருதகாய் வந்து, அதாவது ராஜாவை வந்து கொல்றதுக்காக 2 பேர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி இருந்தாங்கிற விஷயத்த முருதகை சொன்னதாக அங்கே எழுதப்பட்டு இருக்குது. இதுக்கு ராஜா திரும்ப கேட்கிறாரு, முருதகைக்கு எதை பண்ணீங்களான்னு. இல்லைங்கனாரு, ரெட்டுடுத்தவனுக்கு என்ன கீழே வெளியே ரெட்டுடுத்தி துக்கித்து உபவாசம் பண்ணி துக்கித்து வந்து உட்காந்துருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியாம அவருக்கு என்ன கிடைக்குதுங்க, என்ன செய்யணும். ஆமா, ராஜா எப்படி போனாரோ அப்படியே அவர் என்ன பண்ணாருங்க, வீதிக்குள்ள போனார். சூழ்நிலை ஒண்ணுமே எந்த விதம் தேவன் செயல்படுறதுங்கிறது எதுவுமே தெரியாது அவருக்கு. தன்னோட தேவன் இருக்கிறாரா, அடுத்து என்ன நடக்குன்னே தெரியல. ஆனா என்ன பண்ணாருங்க, தேவன் நடத்தினார். அதைத்தான் சொன்னார். அதை தாங்க இருக்கு. தேவன் சில விஷயத்திலே மௌனமா இருந்தாலும் கூட காரியங்கள் என்ன நடக்குங்க, நடக்கும். ஆனா என்ன முருதகாய் என்ன பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. இவன் வந்து எஸ்தர் ராஜாத்தி என்னை குறித்து உபவாசம் பண்ணணும்னா முருதகாய் என்ன பண்றாரு, எஸ்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்தான் இருக்கும். அப்படியே இருக்கும் வசனம். அது கீழே படிச்சீங்கன்னா, நீ வீட்டில் போய் படிச்சீங்கன்னு தெரியும். எஸ்தர் இதே மாதிரி என்ன பண்றாரு, இவர் போய் உபவாசம் பண்றாரு. உபவாசம் யாருக்கு பண்ணாரு, எஸ்தருக்கா பண்ணாரு. யாரையும் நோக்கி பண்ணியிருப்பாரு, காரியமா நடந்துருச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, நம்ம தேவனுடைய காரியத்திலையும் நம்முடைய காரியத்திலும் நீங்க சரியாக போய்கொண்டே இருங்க. நமக்கு தேவன் நம்மோட செயல்படுறதுங்கிற விஷயம் நமக்கு தெரியாம இருந்தா கூட தேவன் என்ன பண்ணுவாரு, நிச்சயமாக காரியத்தை நடத்தக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குங்கிறத இங்க சொல்றாரு. எனவே ஒரு தூக்கத்தை மாற்றி இருக்கக்கூடிய அந்த நேரத்தையே மாற்றினார். ஒரு மறைமுக செயலாக, நேரடியாக அவர் செயல்படல அதில். ஆனா என்ன பண்ணாருங்க, ஒரு மறைமுக செயலாக பண்ணாரு. இரண்டாவதாக நம்ம ஒன்று பார்க்குறோம். ஏறக்குறைய ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு பின்பாக யோவான் ஸ்நானகன் வரைக்கும் ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகள். 400 ஆண்டுகள் எந்த விதமான வெளிப்பாடுமே இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அது பின்னாடி தான் என்ன வர்றாருங்க, யோவான் ஸ்நானகன் வராரு. அதுக்கு பின்பாக கிறிஸ்து வருகிறாரு. கிறிஸ்து வந்த பின்னாடியாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறதா பார்க்குறோம். 4 வருஷங்கள் தேவன் அமைதியாக இருந்தாருன்னா அது அவரோட திட்டம். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அது ஏன்னா இது கூட கிறிஸ்து பிறப்பதற்கும் அந்த சூழ்நிலை சரியாக அமைவதற்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கலாங்க, சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்திருக்கிறார். எல்லாம் கைகூடி வர சமயத்தில் என்ன ஆகுது, கரெக்டாக தேவன் அங்கே அந்த காரியத்தை செய்கிறார். நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து வந்ததுக்கு பின்னாடியாக ஆனால் யோவான் ஸ்நானகன் பிரசங்கி இருக்கிறார், யூதாவின் இந்த மாதிரின்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்து வந்துட்டாருன்னு யார் பேசலை,
இல்லை அப்போ வரைக்கும் வந்து தேவன் வந்து என்ன பண்ணாரு, அமைதியாக இருந்தார். இந்த மாதிரி கிறிஸ்து பிறந்திருக்காருன்னு தேவன் நேரடியாக வெளிப்படி கொடுத்தாரா யாருக்காது? யோவான் ஸ்நானன் தான் சொல்றாரு யார் என்ன பிறந்துட்டாருன்னு. கிறிஸ்து பிறந்துட்டார். அந்த டைம் கூட யாருக்கிட்ட நேரடியாக மக்கள்கிட்ட நேரடியாக அவர் பேசலை. யோவான் ஸ்நானன் மூலமாக பேசிருக்கிறாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாயின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்தது என்று பிரசங்கம் பண்ணிக்கிறார். இது தேவனுடைய திட்டத்தின்படி இது தேவன் என்ன பண்ணியிருக்கலாம், நேரடியாகவே அவங்ககிட்ட பேசியிருக்கலாம். அது வரைக்குமே நேரடியாக தீர்க்கதரிசிகளும் பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன பண்றாரு, யோவான் ஸ்நானகன் மூலமாக இந்த மாதிரி வந்திருக்கான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஏற்கனவே என்ன சொல்றாரு, ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நான் வந்து இதோ நாட்கள் வருகின்றன, நான் வந்து பஞ்சத்தை அனுப்புவேன், அது அப்பத்திற்கான பஞ்சமோ தண்ணீருக்கான தாகமோ இல்ல, ஆமா தேவனுடைய வார்த்தைகள் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கும்னாரு. அது எப்போ கொடுத்தாரு? இது ஆமோஸ் தீர்க்கதரிசி காலத்திலேயே கொடுத்துட்டாரு அவரு. ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இது அப்படியே நினைச்சு கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியல. எல்லாமே இருந்தது, சாப்பிட்றது தண்ணி இருந்தது, ஆனா என்ன கிடைக்கல உங்களுக்கு? கர்த்தருடைய வெளிப்பாடு எதுவுமே கிடைக்காமயே இருந்தது. அதற்கு பின்பாக தான் தேவன் வருகிறார், ஒரு பெரிய ரட்சிப்பு அங்கே ஏற்படுகிறது. இப்போ கிறிஸ்துவானர் கூட நமக்கு ஒரு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே நமக்கு ஒரு உதாரணத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறார். கிறிஸ்துவானவர் 3 வருஷங்க இங்கே வந்து ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்து முடித்து கடைசி நேரத்தில் அவரை வந்து கொல்கத்தா மலைக்கு கொண்டு வராங்க. எல்லாம் அவரை வந்து கொடுமைப்படுத்தி என்ன அடிக்கிறாங்க, சிலுவையில் அடித்து நட்டி வச்சிடுறாங்க. நட்டதுக்கு பின்னாடியாக அங்கே என்ன நடந்தது சம்பவம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இது என்னாச்சுன்னா, இது என்னன்னா நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு இது. நமக்கும் சில வேலைகள் எப்படித்தான் இருக்குங்க, இருள் சூழ்ந்து ஒண்ணுமே தெரியும், அந்தகாரமா இருக்குது, ஒன்றும் நிசப்தம், எது என்ன அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இது வந்து பிதாவுக்கு தேவனுடைய குமாரன் வந்து மரித்த போது இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது இல்லையா? எந்த விதமான நிசப்தம். இவர் என்ன பண்ணியிருக்கலாம், இதோடைய நேசகுமாரன் அப்படி அங்கே அப்போ இவர் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவருக்கு ஒரு சத்தம் உண்டானது போலவே சிலுவையில் இருக்கும்போது என்ன ஆயிருக்கலாம், இவருடைய நேசகுமாரன் இவர் பெரியமா இருக்கிறாங்க. ஏன்னா எத்தனை பேரும் கூடியிருந்தாங்க, நிறைய பேர் கூடியிருந்தாங்க. ஞானஸ்தானம் பண்ணும்போது யோவான் ஸ்நானன் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்போ தான் அவருக்கு அந்த சத்தம் உண்டாதாக நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலுவையில் அடிக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி சத்தம் உண்டாயிருக்கலாம். ஆனால் என்ன ஆகலை, உண்டாகலை. இங்கே என்ன சொல்லுது, 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் தேசமெல்லாம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு இருக்கு. இருள் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அமைதியா தேவன் அந்த இடத்துல பேசவே இல்லை, அமைதி காத்தார். பாருங்க 27ஆம் அதிகாரம் 27:46 படிங்க. 9ஆம் மணி நேரத்தில் என்னன்னு கூப்பிட்டாரு, எப்படி கூப்பிட்டாரு? 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த தன்னிடத்துல இருந்து பதில் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்றாரு, இவர் மனித இதில் இருக்கிறதுனால நம்ம மனித இதில் செயல்பாட்டில் நம்ம என்ன பண்ண, நாமளும் அப்படிதான் என்ன பண்றோம், கத்துறோம். இது இருக்கிற யாரும் கேட்கறோம். அவர் என்ன பண்ணாரு, எது பலு வந்து சாக்குறது, அவனும் சத்தமாக தான் கூப்பிடுறாரு. நம்ம நினைப்போம் இந்த நேரத்தில் கூட நீ எந்த கேட்காம இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் என்ன தான் பண்றாரு, லேமி ஆமா சபக்தானி அப்படின்னு மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டு அங்கே தன் ஆவியை விடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் அந்த இடத்துல எங்கே நேரடியாக பேசினாரா, அவர்கிட்ட பேசலை, அமைதியாக இருந்தார். ஆனால் என்னாச்சுங்க, 3 நாட்கள் திரும்ப அடுத்த அதிசயத்தை காண்பதற்கு 3 நாட்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. 3 நாளுக்கு முன்பாக ஏறக்குறைய அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, அவர் அங்கே தான் உயிரோடு இருக்கிறதை 40 நாள் அளவும் மற்ற ஜனங்களுக்கு காண்பித்து இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போது இவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் இவரை எடுத்துக்கொண்டதை பார்க்கிறோம். அப்ப 2 தூதர்கள் சொல்றாங்க, எப்படி இவர் வானத்துக்கு போனாரோ அப்படியே உங்களுக்கு இறங்கி வருவார்னு சொல்லி. நம்மளுடைய சூழ்நிலையில கூட
நமக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்தகாரமாக இருக்கிற மாதிரி தெரியுது, வாழ்க்கை இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது. நான் கதறேன், ஒரு பதிலுமே வர்றதில்லை. தேவன் அமைதியாக இருக்கிறாரு, என்ன நடக்க போகுது தெரியல அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்போ வந்து கிறிஸ்துவனவர் எங்கே இருக்கிறாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும். பிதாவுடைய வலது பாரசத்திலே வீட்டிருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இல்லை அப்படின்னு சொல்லி, என்ன பரவாயில்ல இவங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அப்போது அந்தகாரமாகுது வாழ்க்கை, கத்துறோம், பதில் இல்லை, மிக சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பதில் இல்லை. ஆனாலும் என்ன ஆகுதுங்க, தேவன் தாமதித்தாலும் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. இல்லை, பாவமரியாதை வரை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமரியாதை வரை ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமரியாதை வரை நமக்காக பாவமாக்கினார். அந்த விஷயத்தை அவர் நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. நிறைவேற்றதுக்காக எல்லாத்தையும் சகித்து கொண்டார். அந்த சகித்து கொண்ட நிமித்தம் அவருக்கு என்ன கிடைச்சதுங்க, பெரிய ஒரு சிலாக்கியம் கிடைச்சது இல்லையா, மேன்மையான இடம் கிடைச்சது அவருக்கு. இதையெல்லாம் இது வந்து நமக்கு உதாரணமாக வைத்து போட்ட காரியம். பவுல் அடியார் சொல்றாரு, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம் தான் ஆகுது. ஏன்னா உனக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படலாம், அந்தகாரமாக ஆகலாம், நீ கதறலாம், பதிலிருந்து வரலன்னு சொல்லி நீ வந்து புலம்பலாம். ஆனாலும் என்ன பண்றாரு, தேவன் உன்னை வழி நடத்துவார். புது வருடம் பிறந்துச்சு, சூழ்நிலை மாறவே இல்லைன்னு பார்க்க நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அதை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியுங்கண்ணா, நம்மளுடைய காரியங்கள் பொறுமையாக இருக்கணும், ப்ரேயர் பண்ணுறதுல வந்து கவனமாக இருக்கணும், சபைக்கு வர்றதுல கவனமாக இருக்கணும், நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒவ்வொன்றும் கவனமாக இருக்கணும், ஆவின் கனிகள் நம்மகிட்ட இருந்து வெளிப்படுகிறதாங்கிறத கவனிக்கணும், நன்மை செய்கிறதுலே சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவை எல்லா வீட்டையும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதாக அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் அடுத்ததாக ஒன்று பார்த்து முடித்து கொள்ளலாம். லாசரோட விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, லாசரோட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். மார்த்தாள் மரியாளோட சகோதரர் தான் லாசர். ஒரு முறை இயேசு ஆனவர் வந்து இவங்களோட வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது என்ன ஆகுது, மரியாள் என்ன பண்ணாங்க, விலை உயர்ந்த பரிமள தைலத்தை பூசி அவரை சிரசில் பூசி அவரை வந்து மகிமைப்படுத்துறது நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது பண்ணதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, இந்த சம்பவம்லாம் முடிஞ்சது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லாசர் என்ன பண்ணுறாரு, இல்லை வியாதியாக இருக்கிறாரு, மறுத்து போயிடுறாரு. உண்மைதான், அது வியாதியாக இருக்கிறாரு. வியாதியாக இருக்கிற செய்தி யாருக்கு கொண்டு போய் சொல்கிறாங்க, ஏசுகிட்ட போய் சொல்கிறாங்க. அவருக்கும் அந்த செய்தி வந்து சேர்ந்துருச்சு. செய்தி வந்து சேர்ந்ததுக்கு பின்னாடி அவர் என்ன, நம்ம வந்து ஒன்று சொல்லுவோம், யாரோ சீரியஸாக இருக்காங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கிளம்புவோம். அவர் என்ன பண்ணார், அதில் சரி இன்னும் 2 நாளைக்கே இருக்குன்றாரு. வசனம் எடுக்கிறவங்க படிக்காதீங்க, அது எடுக்க முடிச்சா படிங்க. லாசரு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்டுறாரு. கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு, திரும்ப இவர் இருக்கக்கூடிய ஊர் பெத்தானியாவுக்கு போகாமல் திரும்ப இவர் இருக்கிற ஊர்லேயே இவர் தங்கி விடுகிறார். தங்கினோட அப்புறம் அங்கே எல்லாம் முடிச்சு போட்டு என்ன பண்ணுறாரு, 2 நாள் கழிச்சு தான் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கிளம்பி வராரு. வசனம் இருக்கா எடுங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார். இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி, இது வசனம் எத்தனை வசனம் சொல்லிருங்க எல்லாருக்கும் எடுக்கிற ஈஸியா. 11:3 லூக்கா 11ஆம் அதிகாரம் 3, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, படிங்க. இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரத்திலும் லாசரிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கினார். எதுக்கு நமக்கு என்ன நம்ம நினைச்சு பாருங்க, இவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன்னா உடனே வந்துருவாரு தான் நம்ம சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இவர் வரல, வராம அதுக்கப்புறம் லேட்டா தான் வராரு. படிங்க. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்டது தாம் இருந்த இடத்தில் மீண்டும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய
சீசரை நோக்கி நாம் மறுபடியும் யூதாவிற்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், நபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவரிடத்துக்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடர மாட்டான். அவர் அந்த லாசரோட சம்பவத்துக்கு வந்துருங்க, அந்த வீட்டுக்கு பக்கத்துல வர்றது. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவரை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதுமு எனப்பட்ட தோமா மற்றும் சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். ஏற்கனவே என்னாச்சுங்க, இவர் உடம்பு சரியில்லாமல் தகவல் போய் 2 நாள் ஆகி போச்சு. இவர் வந்து சேர்றதுக்கு 2 நாள் ஆகி போச்சு. மொத்தம் 4 நாள் ஆகி போச்சு. இயேசு வந்தபோது பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, அவள் கல்லறை இடத்தில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்கள் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரராகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்போது 4 நாள் ஆயிற்று என்றார். போதுமானது. அப்புறம் என்ன? சரி, படிச்சிருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்.
அப்போது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. போதுமானது. இந்த வசனம் ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டவன என்ன பண்ணியிருக்கணும்? இவர் உடனே வந்திருக்கணும். ஆனால் கேள்விப்பட்ட உடனே மீண்டும் 2 நாட்கள் அந்த ஊர்லேயே தங்கிடுறாரு. தங்கினதுக்கு பின்னாடி இவர் திரும்ப வந்து சேர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகி போச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆனதுக்கு பின்னாடி வந்ததுக்கு பின்னாடி என்னதுன்னா, இவர் தன்னை லாசரு உயிரோட கொண்டு வர போகிறோங்கிறது என்ன தெரியுங்க? கிறிஸ்துவானவருக்கு தெரியும். தெரிஞ்ச உடனேமே அந்த குடும்ப சூழ்நிலையை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அழுகிறத பார்த்து இவருக்கு என்னவாயிருச்சு? 2 முறை அங்கே வந்திருக்கும் பாருங்க. தேவன் ஆவியில கலங்கினார், இன்னொன்று வந்து தேவன் கண்ணீர் விட்டார்னு சொல்லியிருக்கோம். என்னன்னா நம்ம சூழ்நிலைகளுக்கு அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான். சகலத்தையும் அறிந்த தேவன் அவருக்கு என்ன தெரியுங்க? நம்மளுடைய சூழ்நிலைகள் கண்டிப்பாக தெரியும். இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் அந்த 2 பேருமே பாருங்க, இயேசுக்கு அன்பா இருந்த அந்த மார்த்தாலும் மரியாளுமே இயேசு இடத்துல கோபித்து கொள்ளவே இல்லை. நான் வந்து ஆள் அனுப்புனேன், நான் அனுப்பணும் இல்லை, நீங்கள் ஏன் வரல உடனே அப்படின்னு போய் கேட்கல. நம்ம வீட்டில் நம்ம நினச்சி பாருங்க, நம்ம வீட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருப்பாங்க, நம்ம வீட்டில் போக்குவரத்து மாதிரி இருந்திருப்பாங்க, சாப்பிட்டுலாம் போயிருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு சின்ன விஷயம் எதுவும் சொல்லி அவங்க வராமல் இருந்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்தால் வந்து நல்லா சாப்பிட்டுலாம் போனான் வந்து வந்தானா பாரு அப்படிமோ சொல்லி கேள்விப்பட்டீங்களா? பேச்சுக்கு சொல்லுவாங்க, வந்தாங்க போனான் ஆனால் ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணிட்டாரு? மாத்தால வந்து கிராமத்தை ஓரலையை சந்திச்சுக்கணும், அங்கேயே நின்று பேசிட்டுக்கிறாரு. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிடுது? திரும்ப வந்து மரியாதை கூட்டு வராதாங்க. மரியாதை கூட்டு வந்த உடனே அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்? அவரு சொல்லியிருக்க, உங்களுக்கு பரிமளை தளத்திலாம் ஊற்றினேன், அவ்வளோ செலவு பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? நான் சொல்லியும் என் சகோதரனை பார்க்குறதுக்கு நீங்கள் வரல, இப்போ 4 நாள் ஆகிப்போச்சு, இப்போ நீ போய் ஓப்பன் பண்ண முடியுமா அது கலரையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி என்ன பண்ணல போய் 2 பேருமே என்ன சொல்கிறாங்க? நீ கேட்டா நீ நினச்சா அது நடக்கும், நீ எது கேட்டுக்கொள்கிறோ அது தேவன் நமக்கு கொடுப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணிக்கல? கிறிஸ்துவின் மீது கோபம் கொள்ளலை, கோபித்து கொள்ளலை. அப்போ என்ன பண்ண? நீ அப்போ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னா. அப்போ நீ என்ன சொல்ற? நீ விசுவாசித்தால்ங்கிறார். அப்போ என்ன விஷயம்? சில விஷயங்கள் நமக்கு தாமதமாக ஆகலாம். இயேசு என்ன பண்ணுறாரு? அடுத்தது ஒரு பெரிய அதிசயத்துக்காக தாமதமாக ஆகலாம். ஆனால் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. இது நிச்சயமாக நம்ம செய்வார். அப்புறம் தான் என்ன பண்ணுறாருங்க? அவரும் ஒருத்த சத்தமாய் லாசரை கூப்பிடுகிறாரு. லாசர் வராரு. வந்த உடனே அந்த அதிசயத்துக்கு பின்னாடி தான் என்ன பண்ண, அந்த பிரதானிகள் இயேசுவை கொலை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமானது அந்த சம்பவத்துக்கு பின்னாடி தான். ஏன்னா என்னாச்சுங்க? சத்தமா உயிரோட வந்துட்டு, ஏன்னா என்னாச்சு? செத்து போனது ஊருக்கு, செத்து போனா என்ன பண்ணுவாங்க? ஊருக்கே தெரிஞ்சிடும். ஒருத்தர் இறந்து விட்டார், ஊருக்கே தெரியும். அந்த தெரிஞ்சதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அங்கிருந்து நிறைய யூதர்கள் வராங்க அந்த இதில் கலந்துக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மார்த்தாள் மரியாள் அந்த ஊரில் வந்து ரொம்ப நல்ல ஒரு குடும்பம் இருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆறுதல் சொல்றதுக்கு 4வது நாள் எங்க யாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க? மரியாளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. என்ன துக்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க? முதல் நாள் இருப்பாங்க, 2ஆம் நாள் இருப்பாங்க, 3ஆம் நாள் சாப்பாடு போடுவாங்க. அடுத்து என்ன பண்ணிடுவாங்க? 3 நாள் சாப்பாடு போட்டாலும் கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் 4வது நாளும் மரியாளுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக சில நபர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அப்போது இந்த செய்தி அந்த நாடு ஃபுல்லாக பரவன உடனே பிரதானிகள் என்ன பண்ணுறாங்க? நம்ம யூதர்கள் எல்லோரும் கெட்டு போகாமல் இருக்க ஒரு சாபது நல்லதுன்னு சொல்லி இருக்குது, அதை நம்ம பிளான் பண்ணுவோம்னு சொல்லி தான் அதுக்கப்புறமாக அங்கே ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் நடக்குது. அப்போது புதுவிடம் பிறந்துடுச்சு, என்னடா ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் தாமதித்தாலும் ஒரு அதிசயம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். கடைசியாக ஒரு உதாரணத்தை படுத்தி முடித்துக் கொள்ளலாம். இன்னும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்போட கதை நமக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். யோசேப்புக்கு தான் அதிகமாக படிச்சிருக்கோம் இல்லையா? யோசேப்புக்கு தன்னை வந்து கட்டுக்கு 12 கட்டும் இந்த கட்டு மேலே விழுந்ததாக அவர் பார்க்குறாரு. பார்த்தா பின்னாடி அந்த தரிசனம் காண்கிறார். தரிசனம் காண்ட பின்னாடி என்னாச்சு? இவனோட அண்ணனுங்களாம் சேர்ந்து இவர் மீது கொலை வரி கொண்டு இவரை கொண்டு போய் குழியில் போட்டுறாங்க. அது பின்பாக எகிப்துக்கு அடிமையாக பிடித்து கொண்டு போகிறார். எடுத்து போகிறாரு. எகிப்தில் வந்து இப்போ போனான்னு யோசிப்பு எப்படி இருங்க? நல்ல மனுஷன் தான் இல்லையா? நல்ல மனுஷன் தானுங்க, சந்தேகமாக சொல்கிறீங்களா? ஏன்னா தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி பகிரங்கமாக கேட்ட மனுஷன். அவர் எப்படி இருந்திருப்பாருங்க? பயங்கர யோகின்னு இருந்திருப்பார் உண்மையிலுமே இல்லையா? அவரு அந்த எகிப்துக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பார்வோன் மன்னன் பின்னாடி, பார்வோனுக்கு கீழாக அவர் அந்த இடத்த பெறதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணாரு? இல்லை, அவர் ரொம்ப வருஷமா அதுக்கப்புறம் வந்து அந்த எகிப்தில் வந்து இருந்தாருன்னு வைங்க. எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தாருங்க?
12 வருஷம் 12 வருஷம் ஜெயிலில் இருக்குங்க. ஒரு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. இல்ல, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் போதுமானது. என்னச்சுங்க சொல்லி வரும். என்ன தப்பு செஞ்சா என்ன பண்றான்? போய் போட்டு கொடுத்துட்றான். இவங்க பாருங்க தப்பு செய்யறாரு அப்படின்னு. என்ன தவறு செய்யறது பிடிக்கிறது இல்லை. அப்ப என்ன வயசு அவருக்கு? 17 வயசு இல்லையா? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பாருங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தார். போதுமானது. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவனுக்கு வயசு 30 வயசு. அப்ப என்ன நான் பாருங்க, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 40:23. மனுஷன் மறந்து போயிடுவான். நாம செய்வதை மனிதர்கள் மறந்து விடுவார்கள். ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு? மறக்க மாட்டார். இவரை 17 வயசு முடிச்சு கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணிடுறாங்க? இவரை கொண்டு போய் எகிப்துக்கு போயிடுறாரு. எகிப்துல வந்து அடிமையாக இருக்கிறாரு. அடுத்த ராஜாக்கு முன் பண்ணி நிற்கிறதுக்கு 30 ஆண்டு ஆகுது. இவர் போய் ஒரு 2-3 ஆண்டுகள்லயே யாருக்கு அந்த சொப்பனம் வருது? ராஜாவுக்கு சொப்பனம் வருது. பாருங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 41:1. பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புத்தியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து. போதுமானது. இது என்னதுக்கு அப்படின்னா, ராஜாவுக்கு வந்து அந்த இவன் போய் 2 ஆண்டுலயே கனவு வந்துருது. கனவு வந்த பின்னாடியே அதை பகுதியில் தெரிவிக்கிறாரு. ஆனாலும் திரும்ப என்ன ஆச்சுங்க, இவரோட சூழ்நிலை மாறல. பானபாத்திரக்காரன் வந்து நல்லா இவரோட பிளான்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பானபாத்திரக்காரன் என்ன பண்றா? பானபாத்திரக்காரன் இவரை மறந்து போயிடுறான். பாருங்க, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் என்னை தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களும் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். போதுமானது. பாருங்க, யோசேப்பு 17 வயசுக்கு மேல அந்த சமயத்தில் என்ன பண்றாரு? எகிப்துக்கு அடிமையாக பிடித்து படிக்கிறார். அங்க வந்து ஏறக்குறைய அங்கேயே ஜெயிலே இருக்கிறாரு. பானபாத்திரக்காரன் மறந்து போயிடுறான். தேவனிடத்துல இருந்து நேரடியாக பேச்சு இவர்கிட்ட எதுவும் இல்லை. இவருக்கு வர சொப்பனத்தை வெளிப்படுத்துறதுக்கான அந்த ஒரு டேலண்ட் மட்டும் இருக்குது. தான் நம்பி இருந்த பானபாத்திரக்காரனும் அதை பத்தி எதுவுமே நினைக்கவே இல்லை. ராஜாவோட ஒரு விஷயத்துக்கும் செஞ்சு கொடுத்தாச்சு. ஆனால் காரியம் மாறவே இல்லை. ஆனா எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தாரு? 12 வருஷம். 12 வருஷம் ஜெயிலு அப்படியே கிடக்கிறாரு. இதை பத்தி இடையில வந்து ஒரு கொஞ்சம் நாட்கள் மட்டும் போத்திபாரோட வீட்டில் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கிடைச்சா அது யூதர்களுக்குன்னு தனி ஒரு புஸ்தகம் இருக்கு, ஜெயஷர்னு ஒரு புஸ்தகம். அதில் வந்து யோசேப்பு வந்து ஏறக்குறைய 12 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தாருங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கான். ஜேசர்னு JASHERன்னு சொல்லி ஒரு புஸ்தகம். அதில் வந்து யூதர்களோட நடவடிக்கைகள் புஸ்தகம் அது எழுதப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, யோசேப்புக்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது? 17 வயசுல பிடிச்சிட்டு போறாங்க. 30 வயசுல தான் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஜெயிலு. அதுக்கு முன்னாடி என்ன கிடைக்குங்க? அவருக்கு மேன்மை கிடக்குது. ஆனாலும் அவர் என்ன அவரோட ஸ்டாண்டர்ட் நின்று இருந்தாரு. இவர் சின்னதாக இருக்கும்போது என்னாச்சுங்க, மறுமணியாட்டியோட பசங்க கூட சேர்ந்து இருக்கிறாரு. அவனு செய்கிற தப்பையெல்லாம் போய் சொல்லி கொடுத்துட்றாரு, இவனு தப்பு செய்கிறாங்கன்ட்டு. அந்த பழக்கம் அப்படியே இருக்குது அவர்கிட்ட. தேவனுக்கு விரோதமாய் இவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாங்க? ஆமோன் மாதிரி தேவனுக்கு அடுத்த இடத்துல வந்து ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணி உள்ளே போயிருக்க முடியும். ஆனால் அது எதிர்பார்க்கவே இல்லை. அவர் தேவனுக்காக பொறுமுடியாக காத்திருந்தார். அப்போ தேவன் சில விஷயத்துக்களை நமக்கு நியூ இயர் வந்துருச்சு, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் என்னடா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் அதன் காலத்தை நேர்த்தியாக செய்திருக்கிறார். 2 வசனத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்.
திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்து. அவ்வளவுதான் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எபிரேயர் 10:36. இன்னொருத்தர் வந்து பிரசங்கி 3:11 எடுத்துக்கங்க. எபிரேயர் 10:36. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு நமக்கு என்ன வேண்டுமா? பொறுமை வேண்டியதா இருக்குதுன்னு. அதுக்காக நாம் வந்து புது உடம் பிறந்துருச்சு உடனே நமக்கு நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு கவலையும் பட வேண்டாம். தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அது இந்த நேரத்தில் செய்யணும்னு வைத்திருப்பார். அதனால அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். அதுக்காக நம்ம எதிர்பட வேண்டியதில்லை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினரின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்கிறார். ஆமா. அதனால இப்போ இது கடைசியாக ஒன்று ரோமர் 8:28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையும் ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதாக தான் இருக்கிறது. சில விஷயங்கள் நடக்க இதுக்கெல்லாம் தான் நமக்கு உதாரணமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சில சூழ்நிலைகள் நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி என்ன விடிஞ்ச அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாமல் இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவாருங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதா இருக்கிறது. நம்ம முறுமுறுக்க வேண்டிய அவசியம் மட்டும் கிடையாது. அதாவது தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் நம்மளுடைய சத்தியத்திலையும் நம்முடைய விசுவாசத்திலையும் நம்முடைய செய்கையிலையும் கிரியிலையும் விசுவாசத்திலையும் உறுதியாக இருப்போம். தேவன் மற்ற காரியங்களை பார்த்து கொள்வார். இந்த வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த இந்த சந்தர்ப்பம் எடுத்து உங்களுக்காகவும் தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.